மாருதி ஏஎம்டி யூனிட்ல வர ப்ராப்ளத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நான் எடுத்திருக்க வண்டி பாத்தீங்கன்னா செலிரோ 2015 மாடல். இப்ப வண்டி ஸ்டார்ட் பண்ணவனே இந்த வண்டியில இந்த பூ லைட்டும் இந்த செக் இன்ஜின் லைட்டும் கன்சிஸ்டிங்கா எரிஞ்சிட்டே இருக்கு. வண்டி நியூட்ரல் தான் இருக்கு. நான் இப்ப கியர் ஷிஃப்ட் பண்றேன். ஷிஃப்ட் பண்ணா எந்த கியருமே ஷிஃப்ட் ஆகல. நான் 6 போட்டாலும் அந்த டைம்ல இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது. இப்போ டிக்கு மாத்தினாலும் ஷிஃப்ட் எதுவுமே ஆக மாட்டேது. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இதை எப்படி சரி பண்ணலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது என்ன டிடிசி கோடு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 கோடு வரதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் லேர்னிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. அதை நீங்க ஏஎம்டி கழட்டி எடுத்துட்டு திருப்பி மாட்டும் போது ப்ரோக்ராம் சரியா ஆகலைன்னா, ப்ரோக்ராம் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி கோடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வரதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பார்க்க போறோம். இந்த வண்டிக்கு கிளட்ச் பிளேட், கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங், ஃப்ளைவீல் செட்டா மாத்தியாச்சு. மேல மென்ஷன் பண்ணிருக்க கிளட்ச் செட் பார்ட் நம்பர் போடாதீங்க. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. ரிலீஸ் பேரிங் இதுதான் பார்ட் நம்பரு. இது வந்து கிளட்ச் பிளேட்டோட பார்ட் நம்பரு. அடுத்தது காட்டுறது பாத்தீங்கன்னா கவர் அசம்பிளி, இதுதான் மெயின். இந்த பார்ட் நம்பர் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆல் லேர்னிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா ஆல் லேர்னிங் ஆகவே ஆகாது. இது கூட சேர்த்து நான் வந்து ஃப்ளைவீல் பேரிங்க சேர்த்து மாத்தி முடிச்சுட்டு ஆல் லேர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இப்போ நியூட்ரல்ல இருந்து 6க்கு ஷிஃப்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிவர்ஸ் கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி உங்க வண்டியில கிளட்ச் பிளேட், கவர் அசம்பிளி கரெக்டான பார்ட் நம்பர் செக் பண்ணி மாத்தி பாருங்க.